ஹலோ வணக்கம், நான் ரேணு. ஹோம்மேடாக எப்படி கேக் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஃபுல்லாக ப்ரௌன் சுகர்லேயே பண்ணலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னா ஒயிட் சுகர் போட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணாம். இந்த சுகரையும் கேர்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கோதுமை மாவு என்ன தான் நம்ம சலிச்சாலும் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நல்லா சலிச்சுக்கணும். அது 1/2 கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த கேக்குக்கு. உங்களுக்கு எவ்வளோ நீடோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே மாறும். இப்போ கேர்டு கூடயே இந்த கோதுமை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக கடையில் எல்லாம் மைதா மாவை ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன் 1 கப் அளவுக்கு. ரீஃபைண்ட் ஆயில், பட்டர், அப்படி இல்லைன்னா நெய், இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் ஆயிலே யூஸ் பண்ணுறேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் காய்ச்சின பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் 1 கப் அளவுக்கு. வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் பிளெண்ட் பண்ணும்போது. கேக்கோட ஃப்ளேவர் நல்லா வரணுன்னா அதுக்கு ஏலக்காய் தூள், அப்படி இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ், அதுவும் இல்லைனா கொக்கோ பவுடர், இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இந்த 2 வாளுங்களும் என்னை கேக் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இந்த குட்டி வாள் இருக்குது பார்த்தியா, நான் பண்ணுற மாதிரி கேக் பண்ணி கொண்டு போய் அக்காவுக்கு கொடுக்குறாங்களாமா. அக்காவும் அதை வாங்கி சாப்பிட்றாங்களாமா. பார்த்தீங்களா சேட்டையை? கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரணுன்றதுக்காக சோடா உப்பு ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு ஓவன் இருந்தால் அதில் வைக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்டை அதில் உள்ளே வச்சுக்கிறேன். கேக் செய்கிற பாத்திரத்தில் பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாதனால நான் இந்த மாதிரி வரமாவு மட்டும் யூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கூல் மாதிரி இருக்க இந்த கேக் பேஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடணும். உள்ளே பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேக்கில் அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். அது எதுக்கு வேண்டாம் நமக்கு. அப்புறம் நட்ஸு, என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதுக்கு நான் பாதாம் அண்ட் முந்திரி மட்டும் போட்டுக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கேக் வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் உள்ளே வச்சு பார்த்தோம்னா ஸ்டிக்கில் கேக் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாத்திரத்தோட எட்ஜஸில் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி விட்டுட்டு அப்புறம் கமுத்துனோன்னா கேக் அழகாக வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டே சுட்டு வச்சிருச்சு. அப்புறம் தான் துணியை வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. டடா, நம்ம கேக் ரெடி. ஐயா அப்படின்னு யோசிக்காதீங்க, அது வெறும் வரமாவு தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த சாஃப்ட்னஸ் எப்படி தெரியுதுன்னு. கடையில் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது. அது ஹைஜீனிக்காக இருக்கா இல்லை ஹெல்த்தியாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு? மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேக் வேணுமா நிலாக்கு? சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா அம்மா திடீர்னு கேக் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு. நீங்கள் சேட்டை பண்ணாமல் இருப்பீங்களா, சொன்ன பேச்சு கேட்பீங்களா, அப்படின்னா தான் கேக் தருவேன்னு சொன்னேன். ஓகேம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போனா 3 தோப்பு கரணம் போட்டு சொல்லுங்கடா, அப்படின்னா தான் நம்புவேன்னு சொன்னேன். தோப்பு கரணமும் போட்டாங்க. என் தங்க பிள்ளைங்களா, வாங்க வாங்க எடுத்துக்கோங்க. டு பி ஃப்ராங்க், இந்த கேக் கடையில் விற்கிறத விட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபுல்லாக ஹெல்தி. டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி இந்த கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அதில் டிசைன் பண்ணுறதுக்கு மில்கி பார் சாக்லேட் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கும் கொடுத்தாச்சு, அத்தம்மாவுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து என் கணவருக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன். கடகடன்னு கிளம்பிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக. இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னங்க ஜி பார்த்தா தெரியலையா? கேக்குங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.